இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறை ஆலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் எச்சரித்துள்ளார். மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தொழிற்சாலையானது காவிரி ஆற்றுடைய உபநதியாக இருக்கக்கூடிய பவானி ஆற்றிலிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது. இந்த தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கக்கூடிய பல்வேறு நடைமுறைகள் பல்வேறு விவசாய சங்கங்கள் அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்து இறுதியாக நம்முடைய ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் கடந்த 2026-11-24 அதற்கான அரசினுடைய அனுமதி வழங்கப்பட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதற்கு விரிவாக்கத்திற்கான செல்லத்தக்க இணை 31/3/2028 வரை அது செல்லத்தக்க ஆணையாக அது வழங்கியிருக்கிறார்கள். இதிலே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்று அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அவர்களும் அவருடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதை இசைவாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த தொழிற்சாலைக்கு இயங்குவதற்கு தேவைப்படக்கூடிய நாளொன்றிற்கு 15.68 லட்சம் லிட்டரில் 15.23 லட்சம் லிட்டரை சுத்திகரிக்கப்பட்ட சாயக்கழிவு நீரிலிருந்து எடுத்துக்கொள்ளவும், மீதமுள்ள நாளொன்றுக்கு 45,000 லிட்டர் நீரினை மட்டும்தான் பவானி ஆற்றிலிருந்து எடுத்துக்கொள்ள விரிவாக்க இசைவாணை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கழிவு நீரை நீர்நிலைகளில் வெளியேற்றவோ அல்லது விவசாய நிலங்களிலே விவசாயத்திற்கு உபயோகப்படுத்தவோ நிச்சயமாக அதற்கு அனுமதி கிடையாது. மேலும் கழிவு நீரை சுத்திகரிக்கும் அமைப்புகளில் கண்காணிப்பு கேமரா மற்றும் 30 இடங்களில் மின்காந்த அளவுமானிகள் EMFM பொருத்தி வாரிய இணையதளத்தில் இணைக்க அறிவுரை வழங்கியிருக்கிறோம். இந்த தொழிற்சாலை மற்றும் சுற்றியுள்ள இடங்களில் நிலத்தடி நீர் மற்றும் ஆழ்துணை கிணறுகளின் நீர் மாதிரிகளை சேகரித்து வாரியம் மூலம் அதை கண்காணிக்க வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போதைக்கு அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல இந்த கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ் அதை துவக்குவதற்கான ஆணைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அது விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அதை செய்யக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் கோரிக்கைகளை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை அரசு உரிய முறையில் ஏற்றுக்கொண்டு அந்த தொழிற்சாலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இந்த விதிமுறைகள் எல்லாம் மீறக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அந்த தொழிற்சாலை மீது நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.